குடியரசு விடுதலை ஜஸ்டிஸ் இது போன்ற நாளிதழ்லாம் எழுதுவதற்கு முன்பே ஒரு பைசா தமிழன் ஒரு நாளிதழ் நடத்தினார் அயோத்திதாச பண்டிதர். இவர் பிராமணர் நல்லாதுறை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு முன்பே பறையரை ஒருங்கிணைச்சாரு எங்களது தாத்தன் நெட்டமணி சீனிவாசன். அப்போ இங்க என்னன்னா, பெரியார் மட்டும் போராடினார், பெரியார் தான் எல்லாத்திற்காக போராடினார், பெரியார் தான் நீங்க பகுத்தறிவாளன், பெரியார் தான் நீங்க ஆகச்சிறந்த நாத்திகன், பெரியார் தான் ஒரு நல்லிணக்கவாதி, பெரியார் தான் ஆகப்பெரு பெண்ணியவாதி இவங்க கட்டமைக்க பாக்குறாங்க. இப்ப தமிழ் தேசியவாதிகளாக எங்களுக்கு இப்படி பேசுறாங்கல்ல ஐயா சுபவீர பாண்டியன், அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க தோணுதுன்னா, வள்ளுவனை மிஞ்சிய பகுத்தறிவாளனா? ட்ரெய்லர் முன்னாடி போயிட்டு நிற்கிறவங்க அவங்க ஜனநாயகன் படம் தான் தன்னுடைய வாழ்க்கையை, ஜனநாயகன் படம் தான் எல்லாமே அப்படின்ட்டு அவங்க போயிட்டு முன்னாடி போயிட்டு நிற்கிறவங்க. ஆனால் அது ஒரு திரைப்படத்தினுடைய டைட்டில் மட்டும்தான். ஜனநாயகன் என்பது ஒரு திரைப்படத்தினுடைய டைட்டில் மட்டும்தான். ஆனால் உண்மையான ஜனநாயகத்தை படைப்பதற்காக நாங்கள்லாம் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம். பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை படைப்பதற்காக நாங்கள்லாம் இங்கே கூட்டத்துக்கு வந்திருக்கோம். மாற்றத்தை விரும்புகிற பிள்ளைகள். என்ன மாற்றம்னு கேட்குறோம்னா, ஆட்சி அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்க நாங்கள் வந்திருக்கிறோம். அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கிறோம். இப்போ எனக்கும் திரைப்படம் பார்க்க தெரியும், நானும் திரைப்படம் பார்ப்பேன். அதுக்காக திரைப்படத்தில் வர தலைவரே நான் தலைவராக எடுத்திருக்க மாட்டேன். திரைப்படத்தில் நடிக்கிறாருன்னா அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு சம்பளத்திற்காக நடிப்பவர். ஆனால் மக்களுக்காக அவர் உண்மையாக களத்தில் நிற்பாருன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 41 பேர் இறந்த உடனே அவர் விட்டுட்டு ஓடி போயிட்டார் அண்ணன் விஜய் அவர்கள். விட்டுட்டு போயிட்டு 3 நாள் கழித்து வீடியோ போட்டாது. அதுக்கான அது பல வகையில் தாவைக்கெல்லாம் முட்டு கொடுத்தாங்க. ஆனால் உண்மையான களத்தில் நிற்கிறது யார்? 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் யாருடைய கூட்டணி வைக்காமல் தனிச்சே அரசியல் களத்தில் நின்றுட்டு இருக்கு. அன்றைக்கு ஒரே ஒரு நிலைப்பாடு தான், திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். அதன்படியிலே 2016 தேர்தல் அன்னைக்கு ஆரம்பித்து 117 தொகுதி ஆணுக்கும் 117 தொகுதி பெண்ணுக்கும் கொடுத்து 1.1% வாக்கு தொடங்கி இன்றைக்கு 8.22% வாக்கு பெற்று தனித்தே நின்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கிறார். ஆனால் அதான் உங்களோட பலவீனம் சொல்கிறாங்க. என்னன்னா நீங்கள் வாக்கு ஏறும் ஆனால் வெற்றி கிடைக்காது. அது எப்படி சொல்ல முடியும்? இவங்க என்ன கியூபா விடுதலை போராளியா சொல்கிறாங்க ஃபுல்லாக. காசுக்காக யார் என்ன சொன்னாலும் பேசிட்டு போகிறவங்க தான் இவங்க சொல்கிறாங்க ஃபுல்லாக. அவங்க எப்படி சொல்ல முடியும்? அது வாக்கு சதவீதம் உயரும் ஆனால் அவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். ஏன்னா இது 2 வருஷம் சினிமா அரசியல் கிடையாது, 800 வருஷம் வரலாற்று பசி. புரியுதா? இது 2 வருட சினிமா அரசியல் கிடையாது, 800 வருட வரலாற்று பசி. 800 ஆண்டுகள் ஆகுது என்னுடைய தமிழ் நிலத்தை ஒரு தமிழன் ஆண்டு, ஒரு தமிழன் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே துடிச்சிட்டு இருக்கோம். நான் திமுக வீழ்த்து தான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகிறேன், திமுக தீய சக்தி, தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி, நான் ஒன்றும் பேசலை. அதிமுகவும் தீய சக்தி, தமிழக வெற்றி கழகமும் தீய சக்தி, திமுகவும் தீய சக்தி, பாஜகவும் தீய சக்தி, காங்கிரஸும் தீய சக்தி. இது எல்லாவற்றிற்கும் மாற்றாக இங்கே நாம் தமிழர் கட்சி தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி பின்னாடி நிற்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை சொன்னாங்களா? சொல்லலை. அடுத்து காங்கிரஸ் நாளைக்கு கூட்டணிக்கு கூப்பிட்டாலும் போவாங்க, கம்யூனிஸ்ட் நாளைக்கு கூட்டணிக்கு கூப்பிட்டாலும் போவாங்க, அதிமுக நாளைக்கு கூட்டணிக்கு கூப்பிட்டாலும் போவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் 8.22% வாக்கு வச்சிருக்கு. 800 கோடி காசு தருவான் கூட்டணி போனால். ஆனால் கூட்டணி போனால் அவன் சொல்கிறதா நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கனவையும் நம்மளுடைய இலக்கையும் நம்ம நிறைவேற்ற முடியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி கூட்டணி வைக்க தான் துடிச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய நிலைப்பாடை கூட அவங்க சொல்லலை. அதனால் தமிழக வெற்றி கழகம் இங்கே மாற்று அரசியலாக இருக்காது. நாம் தமிழர் கட்சி தான் மாற்று அரசியல். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள ஒரு இளைஞர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. இப்போ அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்னன்னு கேளுங்க. கேட்டால் ஒருத்தர் சொல்கிறாரு, கொள்கை சொன்னால் பிரச்சனை ஆகிடும் ப்ரோ, நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாரு. இதே நாம் தமிழர் கட்சிகிட்ட ஒரு மழலையர் பாசறையில் உள்ள ஒரு மாணவர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, ஒரு குழந்தைகள்கிட்ட போயிட்டு கேளுங்க, தெளிவாக சொல்லுவாங்க. மக்களுக்கான பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான தீர்வு என்ன, தீர்வுக்கான திட்டம் என்ன, திட்டத்தை எப்படி செயலாற்ற வேண்டும் என்ற செயல்திறன் உட்பட சொல்லுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட போயிட்டு கேளுங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் வேறுபாடு தெரியாத ஒரு கூட்டம். கத்தி படத்தில் 2 நிமிஷம் மறக்காமல் விவசாயிகளுக்காக வசனம் பேசுவார், சர்க்கார் படத்தில் அரசியல் புரட்சி செய்வார், மெர்சல் படத்தில் இலவசமாக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பாரு. ஆனால் நிஜத்தில் அவரால் எதுவுமே முடியாது. நிஜத்தில் ஒரு 5 நிமிஷம் துண்டிச்சிட்டு இல்லாமல் அவரால் பேச முடியாது. ஆனால் என் பெரியப்பா சீமானவர்களால் 2 மணி நேரம் என்ன 3 மணி நேரம் காவல்துறை அனுமதி கொடுத்தாலும் பேசுவாங்க. அதுதான் அரசியலில் அனுபவம் உள்ள ஒரு ஆளுக்கும் பால்வாடியாக உள்ள ஒரு ஆளுக்கும் ஒரு வித்தியாசம். மக்கள் கூட்டம் அவர் பின்னாடி போகுதுன்னா நீங்கள் இதே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், பக்கத்து நாட்டில் எடுத்துக்கோங்களேன், சிரஞ்சீவிக்கு தான் கூட்டம் போனது. ஆனால் சிரஞ்சீவியோட கட்சி இன்னைக்கு இருக்கா? இல்லை. சிரஞ்சீவி தான் 18% வாக்கு வாங்கினார், 18 எம்எல்ஏ அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அதன் பிறகு அவரால் தொடர்ந்து களத்தில் நிற்க முடிஞ்சதா? நிற்க முடியலை. ஆனால் 2016, 2019, 2021, 2024 4 தேர்தல்களை கடந்தும் நாம் தமிழர் கட்சி தனித்தே மக்களுக்காக களத்தில் நின்றுட்டு இருக்கு. இப்போ அடுத்து 2026 தேர்தலில் நிற்க போகுது. அந்த ஒரு நிலைப்பாடு அவர்கள் இடத்துல இருக்குமா?
கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் தான் இங்கே ரெண்டு பேருக்கு தான் போட்டின்ட்டு அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்க பார்க்குறாங்க. தான் திமுகவுக்கு ஒரு வலுவான சக்தி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்க பார்க்குறாங்க. அது வேணால் அவங்க வேணால் அதுக்கு பேசி அவங்களுடைய கட்சியில் உள்ளவங்க அதுக்கு வேணால் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபயர் விட்டுட்டு இருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு நிஜத்துக்கு உண்மைக்கு அது வந்து சாத்தியம் கிடையாது தான் நான் பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி இவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்களே வந்து தந்தை பெரியார் அவர்களை வந்து போற்றுவதற்குரிய பல வேலைகள் செய்துட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? இப்போ திடீர்னு ஒரு எதிர்ப்பு வரதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து திராவிடர் கழகத்தில் பயணித்தப்போ பெரியப்பா சீமான் அவர்கள் வந்து நான் பெரியாருடைய பேரன் அப்படின்னு பேசினாங்க. அவர் பெரியாரத்தை மட்டும் பேசலை, மாமல்லர் கட்சி தொடங்கின பிறகும் புகழ் வணக்கம் செலுத்தினாங்களா? புகழ் வணக்கம் செலுத்தினாங்க. அது எதற்காகன்ட்டு இப்போ நானும் சொல்கிறேன். அதாவது ஒரு வலுவான சக்தியை அவங்க பெரியாரை கட்டமைச்சிட்டாங்க. பெரியார் ஒரு வலுவான சக்தியை கட்டமைச்சிட்டாங்க. ஒரு வலுவான சக்தியை கட்டமைக்க எதிர்க்கணும்னா நம்மளும் ஒரு வலுவான சக்தியை உருவாக்கணும். எப்போது நம்ம ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெறணும். ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக உருவாகி அப்படி எதிர்த்தா தான் பெரியாரை நம்ம வலுவாக எதிர்க்க முடியும். நம்ம ஒரு தேர்தலில் அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சியாக இருந்து 8% நம்ம வாக்கு வச்சிருந்து எதிர்த்தா அது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்த புகழ் வணக்கம் செலுத்தாமலே இருந்திருக்கலாமே, அப்படியே விட்டுருக்கலாமே, எதுக்கு அவருக்கு செலுத்தணும்? அது வரைக்கும் எங்களுக்கான கால அவகாசம் தேவைப்பட்டது, எங்களுக்கான சூழல் எங்களுக்கான காலம் வரைக்கும் தேவைப்பட்டது. என்ன சொல்கிறாங்க, அடக்க முடியாத ஆத்திரத்தை உன் நாள் மனதில் தேக்கி வை, ஒரு காலம் வரும் ஒருவரையும் விடாதே ஒட்டுமொத்தமாக கருவிடுங்கிறாங்க. அதுக்கான காலம்தான் இந்த காலம், அதுக்கான காலம்தான் இந்த தேர்தல் காலம். ஏன்னா இப்போ கூட்டம் போடுறதுக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் வந்து சீமானுக்கு எதிராக கூட்டம் போட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு சுபவி அவர்களும் வந்து பேசுகிறாங்க. இங்கே மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. பெரியாரை போற்றும் தமிழ் தேசியவாதிகள்னு நேற்றைய தினமும் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அதை பற்றி பெரியார் மட்டும்தான் பெரியார் அப்படின்ட்டு ஐயா சுபவீர பாண்டியன் வந்து நாளைக்கு ஒரு கூட்டம் போட போகிறாங்க. அவர் போடுற கூட்டத்துக்கு வேணா ஒரு சவுத்தை பார்த்து வேணால் பேசிட்டு போகலாம். ஆனால் அடுத்து இது வரைக்கும் என்னுடைய தந்தைக்கு தவறாக வரலாறு கற்பிக்கப்பட்டிருக்கலாம், என்னுடைய தாத்தனுக்கு தவறாக வரலாறு கற்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு இனி தவறாக வரலாறு கற்பிக்கப்படாது. எனக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இனி வரலாறு தவறாக கற்பிக்கப்படாது. அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம்.